நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மருந்து குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த தீ விபத்துக்கு என்ன காரணம்? சேத விவரங்கள், தீ அணைக்கப்பட்டு விட்டதா? கூடுதல் விவரங்கள். சரவணன், சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் தனியார் மருந்து கடைக்கு சொந்தமான குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மருந்து கடையினுடைய தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அந்த கரும் புகை பரவியதால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் டி நகர், அதே போல சேனம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இருந்து 2க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து அவர்கள் தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மருந்து குடோனை பொறுத்த வரைக்குமே அது தனியாருக்கு சொந்தமான ஒரு மருந்து குடோனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருகிலேயே அடுக்கடுக்கான குடியிருப்புகள் இருக்கின்றன. அடர்த்தியான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்கள் அவர்களுடைய முயற்சியை செய்து வருகிறார்கள். தீயை அணைக்கக்கூடிய அந்த இது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே மின்கசிவு காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்கும் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மருந்து குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த தீ விபத்துக்கு என்ன காரணம்? சேத விவரங்கள், தீ அணைக்கப்பட்டு விட்டதா? கூடுதல் விவரங்கள். சரவணன், சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் தனியார் மருந்து கடைக்கு சொந்தமான குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மருந்து கடையினுடைய தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அந்த கரும் புகை பரவியதால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் டி நகர், அதே போல சேனம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இருந்து 2க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து அவர்கள் தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மருந்து குடோனை பொறுத்த வரைக்குமே அது தனியாருக்கு சொந்தமான ஒரு மருந்து குடோனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருகிலேயே அடுக்கடுக்கான குடியிருப்புகள் இருக்கின்றன. அடர்த்தியான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்கள் அவர்களுடைய முயற்சியை செய்து வருகிறார்கள். தீயை அணைக்கக்கூடிய அந்த இது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே மின்கசிவு காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்கும் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.